45 பாடல்கள் தான். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 3 வரி கூட இல்ல. அவ்வளவுதான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய செய்திகள்லாம் ரொம்ப ஆழமா இருப்பதனாலேயும், திருவுந்தியாரிலே ஒரு நல்ல தேர்ச்சி இருக்குமானால், 20 எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் எளிமையாக நம்மால் தர முடியும் என்பதனாலும், நம்ம அதற்கு தக்கன அமைத்திருக்கிறோம். அதனால ஏனையோருக்கும் என்னுடைய அன்பான விண்ணப்பம், அந்த உத்த காலத்திலே அந்த பாடத்திட்டத்தை நாம் செவ்வனே செய்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு, அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீவர தானா தந்ததென்று உந்தீவர என்று துவங்கி இந்த திருவுந்தியார் சிந்தனையானது அதிலே குருநாதராய் பெருமானே வருவான் என்று சொல்லி, பழக்கம் தவிர பழகுவதன்றி உழப்பது என்பனை உந்தீவர ஒரு பொருளாலே என்று உந்தீவர என்றும், அவ்வாறு வந்த பெருமான் கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தீவர பிறப்பிறப்பில்லை என்று உந்தீவர என்று சொல்லி, அவன் தருகின்ற அந்த சிவானந்த இன்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் பொழுது, இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தீவர அறியும் அறிவு அரிதென்று உந்தீவர என்று சொல்லி, இதையெல்லாம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இயல்புகளை ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனுமானான் என்று உந்தீவர என்று சொல்லி, அவன் தனித்த நிலையிலும் வேறாயும் இருக்கின்றான், உயிர்களோடு கலந்து ஒன்றாயும் இருக்கின்றான், நம்முடைய அனுபவங்களுக்கெல்லாம் அருள் புரிகின்ற குருநாதனாகவும் அவன் இருக்கின்றான் என்று சொல்லி, அவன் செய்கின்ற செயல் நம்மையே ஆண்டான் என்று உந்தீவர என்று 5வது பாடல்ல சொல்லி, 6வது பாடல்ல அதையெல்லாம் பெறுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த திருவருளையே சார்ந்து நிற்க வேண்டும். அதுதான் இந்த ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய செயல் என்பதனை, நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தீவர தன்னையே தந்தான் என்று உந்தீவர என்று சொன்னார். அந்த பாட்டு தான் நம்ம போன வகுப்புல நிறைவா சொல்லி முடிச்சோம். நம் செயல் அற்று இந்த நாமற்ற அப்படின்னா உலகில் உள்ள இந்த செயல் எல்லாம் உன் விதியே என்றும் அதையெல்லாம் நீயே செய்விக்கிறாய் என்றும் என்னுடைய செயல் என்று எதுவும் இல்லை என்று இருக்கக்கூடிய மனப்பான், யான் எனது என்கின்ற அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் விட்டு விலகிய நிலை, அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது ஏன்னா அவ்வளவு எளிமையா முடியாது. ஆனால் அந்த நிலை வராமல் இந்த இன்பம் இல்லை, அதையும் சொல்லிட்டார். அதுதான் தன்னையே தந்தான்னா எப்ப தருவான்னா, நாம எல்லாம் நாதன் தன் செயல் என்று இருக்க வேண்டும். அப்பதான் 10ஆம் சூத்திரம் சொல்லும் இறைபணி நிற்க என்று சொல்லும். அப்படி எல்லாம் இறைவனி என்று நிற்கின்ற அந்த நிலை நம்ம வரணுமே. அது வந்தாதான் கிடைக்கும் என்றும் வரலன்னா கிடைக்காது என்றும் சித்தியார் அருமையா சொல்லும். 10ஆம் சூத்திரத்துல சொல்லும் பொழுது, யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னும் என்னது யான் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி நிமிர்த்து தான் செவ்வேன் என்றிட தத்துவந்தான் நேரே தனை அழித்து முன்னிற்கும் வினை ஒளித்திட்டு ஓடும். யான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை ஞான எரியால் வெதுப்பி நிமிர்த்து, அது அவனுடைய ஞானத்தாலே. ஆனாலும் தான் செவ்வேன் என்றிட அத்தத்துவந்தான் நேரே தன்னை அழித்து முன்னிற்கும் வினை ஒளித்திட்டு ஓடும். உடன்பாட்டு முறையில சொன்னவர் அடுத்த 4 வரியில என்ன பண்ணுவார்னா, அது எதிர்மறையில வச்சு வலியுறுத்துறதுக்காக சொல்வார். நான் செய்தேன் என்னும் அவர்க்கு தான் அங்கு இன்றி, பெருமான் அங்கு கூட இல்லைன்ட்டார். நான் செய்தேன் என்னும் அவர்க்கு தான் அங்கு இன்றி நன்னுவிக்கும் போகத்தை அவருக்கும் சுவாமி சேர என்ன செய்வான்னாரு, அவர்கள் யான் செய்தேன் என்று அவ்வாறு செய்கின்ற அவர்களுக்கு அந்த யான் எனது என்று முன்னிறுத்தி செய்கின்ற செயல்கள் அவையெல்லாம் வினையாக பதிவாகி, அந்த வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த உலக போகங்கள் நல்வினையா இருந்தா இன்ப பலன்களும், தீவினையா இருந்தா துன்ப பலன்களும், அப்படின்னா மீண்டும் பிறவிக்கு அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த நிலையில தான் கொண்டு நிறுத்தும்னு அருமையா சொல்வார். நான் செய்தேன் என்னும் அவர்க்குத்தான் அங்கு இன்றி நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம் ஆகாமிய கண்மம் எடுத்தால திரும்ப பிறவிக்கு. அதனால நன்னுவிக்கும் போகத்தை பண்ணுவிக்கும் கண்மம் ஊன் செய்யா ஞானம் தான் உதிப்பின் அல்லால். ஊன் செய்யா ஞானம் உயர்ந்த அந்த ஞானம் அது கிடைக்கலன்னா, முதல்ல என்ன சொன்னார், தான் செவ்வேன் என்றட தத்துவன் தான் நேரே தனை அழித்து முன்னேற்கும்.
அதுக்கு அது உடன்பாட்டு இல்லை. அது கிடைக்கலைன்னு சொன்னா ஊன் செய்யா ஞானம் உதிப்பின் அல்லால் இல்லைன்னா ஒருவருக்கும் யான் எனது இங்கு ஒளியாதன்றே என்றெல்லாம் சொல்லி, ஆனால் இந்த யான் எனது என்பது ஒளியணும். ஒளிந்தால்தான் அந்த ஞானம் கைகூடும். ஞானம் கைகூடினால்தான் பிறவி நீங்கும். இதையெல்லாம் ரொம்ப நுட்பமா வச்சு ஒரே வார்த்தையில நாதன் தன் செயல் என்று உந்தி வர இதெல்லாம் செய்யணும்னா அதெல்லாம் அவனுடைய செயல். அந்த எண்ணம் நமக்கு பொதுவா எப்ப வரும்னா நம்ம கைக்கு மீறிய செயல்களாக சிலவற்றை நாம் நினைக்கும் பொழுது அது வரும். இன்னைக்கு மழை வருமா தெரியல சார், அது பெருமானுக்கு தான் தெரியும். அவ்வளவுதான் அப்போ இந்த மாதிரி நமக்கு மீறிய செயல்களா இருக்கக்கூடிய செயல்களை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லிடுறோம், அதெல்லாம் பகவான் தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நமக்கு உட்பட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அந்த செயல்களும் கூட பெருமானுடைய திருவருளாலேயே நடைபெறும் என்பதனை நாம் உணர வேண்டும். இன்னைக்கு இப்படி ஒரு வகுப்பு நடந்து கொண்டிருக்குன்னா அது திருவருளால நடந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்து அதை படித்துக் கொண்டிருக்கிறோம்னா உங்க முயற்சினாலே என்னுடைய முயற்சினாலேயா இல்ல அது பெருமான். ஏன்னா இன்னைக்கு கூட இந்த வகுப்புல யாரேனும் 2 பேர் வரணும்னு நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தால வர முடியாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் அமைந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அந்த மாதிரி தடைகள் எல்லாம் இல்லாமல் அப்ப இன்னைக்கு வரணும்னு நினைச்சது 50 வந்தது 40ன்னா அப்ப 10 பேருக்கு என்னன்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அப்ப இந்த 40 பேருக்கு அந்த மாதிரியான சிரமங்கள் இல்லாமல் சுவாமி நம்மள இங்க கொண்டு சேர்த்தான் அப்படின்னா அதுவும் சுவாமி செய்யறதுதான். அதனால அந்த உணர்வு எல்லா செயல்கள்லயும் வரணும். நம்ம என்ன நினைச்சோம்னா நான் நினைச்சா லேப்டாப் ஆன் பண்றேன், நான் கிளாஸுக்கு வந்துடுறேன், என்னையா தெரிவிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல 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 சரி, அப்படி இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இந்த கிளாஸ் நமக்கு புரியணுமே, யார் செய்யறாங்க, சுவாமி. இப்ப எல்லாமே எப்படி நடக்குதுன்னா பெருமானுடைய திருவருளால். அது நம்ம ஓரளவுக்கு வயது வர 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 அனுபவத்துல உணரும். சின்ன வயசுல எல்லாம் நான் செஞ்சிருவேன், எல்லாம் நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அதுக்கப்புறம் ஒரு 60 வயசு 70 வயசு ஆக ஆக ஒண்ணுன்னா தெரியுது நம்மளால முடியல. 60 வயசுக்கு மேல நம்ம நினைச்சதை நம்மளால சாப்பிட கூட முடியல. 70 வயசுக்கு மேல நம்மளால நினைச்சா எந்திரிச்சு நடக்க கூட முடியல. 80 வயசுக்கு மேல நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியல. இப்படி இப்ப எல்லாமே இப்ப என்ன ஆகுதுன்னா சுவாமி சார்ந்து இருக்கிறோம். இந்த உணர்வு வரணும். அதான் சொல்றார், நம் செயல் அற்று இந்த நாம் அற்ற பின் நாதன் தன் செயல். நம் செயலற்று நாம் அற்று ரெண்டும் யான் எனதுங்கிற ரெண்டும் நீங்கணும். அது நீங்க இப்ப இந்த செயல்களுக்கெல்லாம் யார் காரணம்னு எப்படி பார்க்கணும், அதெல்லாம் நாதன் தன் செயல். அதெல்லாம் தலைவன் அர்த்தம் சுவாமிய, குருநாதனாய் வருபவன் சுவாமி. அதனால அவனுடைய செயல் என்று தீபர அப்படி இருந்தா என்னன்னாரு, தன்னையே தந்தான் என்று உந்தி வரான்னு சுவாமி தாரான். தந்தது உண்டன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அருவலு சதுரங்கிறார். அப்ப கொடுக்கிறான் சுவாமி. அதை நம்ம அப்படி வாங்க நமக்கு தெரியறதுக்கான வழிமுறைகளை இந்த நூல் சொல்லி, கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுத்தமும் மாண்டு அவனியன் மேல் மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. என்னுடைய செயல் மாண்ட வாபாடிட்டார். மாண்டன்னா என்னுடைய செயல் ஒண்ணு இல்லை, எல்லாம் சுவாமி. அதுவும் சுவாமி செய்விக்கிறாங்க. கயல் மாண்ட கண்ணீதன் பங்கன் கலந்து ஆண்டலுமே. சுவாமி என்னைக்கு என்னை ஆண்டானோ திருப்பெருந்தர்ல அன்னைக்கே அந்த நிலைக்கு நான் வந்துட்டேங்கிறார். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியன் மேல் அப்படின்னா அயல் மாண்டு சுற்றமும் மாண்டு எல்லாம் கூட இருந்தவங்க ஒண்ணுமே தரல. அன்றே என்ற ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டினது. அதனால இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயன். வான்கட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மை எனக்கு ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட பாபாடி எல்லேனம் கொட்டாமோ. எல்லாம் நீங்கிட்டு எனக்குன்னு எதுவுமே இல்லை. ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட வாபாடி தெல்லேனம் கொட்டாமோ. இந்த நிலைதான் ஆயிற்கடையாம் நாயேனை நயர்ந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன்வசம் வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோங்க அதிகாரம். அந்த நிலை அதுக்கு வந்துட்டா சுவாமி அதுதான் நாதன் தன் செயல். அப்படி இருந்தா சுவாமி தன்னையே தருவான் என்பதனை சொன்னார். அந்த நிலைப்பாடை இன்னும் கொஞ்சம் எளிமையா நமக்கு புரியுற மாதிரி அல்லது ஒரு அனுபவத்துல வச்சு அடுத்த பாட்டுல சொன்னார்.
சுவாமி வந்து அவ்வாறு நம்ம அனுபவிக்க அவ்வாறு வந்து உணர வேண்டும் அங்க சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? அதையே வந்து ஒரு அனுபவ வாக்காக சொல்றார். உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீபர சிற்பரச் செல்வர் என்று உந்தீபர். இன்னைக்கு 3வது வகுப்பு எடுக்கிறோம். 6 பாட்டு முடிஞ்சு இன்னைக்கு 7வது பாட்டு வந்து இன்னும் ஒரு 3, 4 வகுப்பு இதை எடுப்போம். வகுப்புக்கு எடுத்துட்டு ஒரு 10 பாட்டு 12 பாட்டு போனோம்னா அநேகமா முடிப்போம். இப்போ வகுப்புக்கு ஒரு 10 பாட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1 1/2 பாட்டு தான். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இந்த திருவுந்தியார் முடிக்கும் பொழுது நமக்கு 45 பாட்டு நமக்கு மனப்பாடமா இருக்கும். ஏன்னா பாட்டெல்லாம் சின்ன சின்ன பாட்டு. உள்ள முறையில் உடனாவர் அல்லது தெல்ல அரியர் என்று உந்தி பெற சிற்பர செல்வர் என்று உந்தி பெற ஒரு பாட்டே முடிஞ்சு போச்சு. நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற முடிஞ்சு போச்சு ஒரு பாட்டு. அதனால வந்து இன்னைக்கு நம்முடைய அதான் குறிப்பா நிறைய மாணவர்கள்லாம் இருக்கிறோம். ரொம்ப வயதானவர்களை நான் கட்டாயப்படுத்தல. வயதானவர்கள் நான் சொல்றது 80 வயசுக்கு மேல உள்ளவங்க. அதுக்கு உள்ளக்கல இருக்கவங்களுக்குலாம் இங்க சித்தா சைவ சீனியர் சிட்டிசன்னா 80+ தான். அவங்க மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்லல. ஆனா ஏனையோர் வந்து என்ன பண்ணணும்னா, அத மனப்பாடம் பண்ணும் பொழுது நமக்கு பரீட்சை எழுதுறது ஒரு பக்கம். அதுக்கே எளிமையா இருக்கும். அது அப்போ பொழுது வந்து இந்த சிந்தனைகள் நமக்கு மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ செயலற்று இந்த நாம் மற்ற பின் நாதன் தன் செயல் என்றும் தீபரன்னு சொன்னாரே. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டா அவன் தன்னையே தந்தான், அவனே தருவான்லாம் சொல்றாரே எவ்வளவு பெரிய இடம் அப்படின்னு யோசிக்கலாம். அதையெல்லாம் நம்ம எப்படி அனுபவத்துல வருதுன்னாரு அடுத்த பாட்டுல சொல்றாரு. உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ளர் அரியர் என்று உந்தீபர சிற்பரச் செல்வர் என்று உந்தீபர உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது அப்படின்னார். அப்படின்னா சுவாமி எப்ப கிடைப்பான்னாரு? நம்ம நினைக்கும் போது கூட இருக்கிறார். அப்ப அந்த உருக்கை எப்ப வரும் அப்படின்னா இது வந்து அனுபவம். முதல்ல 7வது பாட்டுல சொல்லும் பொழுது என்ன பண்ணார்? உரை அளவுல சொன்னார். எல்லாம் நாதன் தன் செயல் என்று எரிங்க உங்களுக்கு சுவாமி வருவான் அப்படின்னு. அது உடனே புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஆனா அப்படிலாம் இருக்க முடியாது. உடனே அது என் செயல்னு வந்துடுறோமே நம்ம. அப்போ எல்லாம் பெருமான் செயல் என்று இருக்க வேண்டும். இது பாடம். அதை எப்படி அனுபவிக்கணும்னு சொன்னார். அப்ப எல்லாம் பெருமான் செயல்னு இருந்துன்னா நம்ம எப்படி அதை அனுபவிக்கணும்? நம்ம கையில ஒண்ணும் இல்ல. இப்பெல்லாம் எதுவுமே நான் இல்லைன்னு இப்பதான் நான் உணர்றேன். அப்ப நான் என் செயல் இல்லைன்னு உணர்ந்தேன்னா, அப்ப இந்த செயலுக்கு யார் காரணம்னு ஒரு கேள்வி வருமே. அது அவன் தான் உணர்றேன். அந்த உணர்வு வந்தா சாமி வாராங்க. இளமுருகில் உடனாவரல்லது தெள்ள அரியர் என்று உந்தி பெற அருமையா சொல்லு. உள்ளம் உருகில்ங்கிற சுவாமி வந்து நாம வந்து எப்ப பக்தியால் நினைந்து உருகிறோமோ அது அங்கங்க திருமுறையில சொல்லி வச்சாங்க. ஆனா உருக்கமுற வார்த்தை நேர சொல்லாம பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்க ஆர்வத்தை உள்ளே வைத்தனர். பக்தராய் நினைந்து ஆர்வம் உள்ளேன்னு என்ன அர்த்தம்னாரு? சுவாமியை நினைச்சு இருக்கிற உருக்கம். முட்டரா மலர் பறித்து இறைஞ்சு பக்தியாய் நினைந்துனர். பக்தியாய் நினைந்துன்னு என்ன அர்த்தம்? பெருமானை நினைச்சு அந்த உருக்கம் வந்து இருந்தா சுவாமி அந்த அந்த உருக்கத்தை நம்ம வந்து கொண்டிருக்கணும். அப்ப அது என்ன செய்யறாரு? வழிபாடு. உள்ளம் உருகுனா சாமி கூட இருக்கு. உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊறும் தேன் வருக. சரியான சொல். பன்னீர் பொலிந்த வீணையர் 11 கணமும் உணர நஞ்சு உண்ண பொலிந்த மிளற்றினார். உள்ளம் உருகில் உடனாவார் சுண்ணப் பொடி நீரடி மார்பர் சுடற்பொற்சடை மேல் திகழ்கின்ற வண்ணப்பிறையோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவாரே. ஞானசம்பந்தர் தேவாரம் திருவாய்மூர் அப்பருடைய அவதாரத்திலும் அதுல ஞானசம்பந்தர் இருப்பார். இதே வார்த்தை அப்படியே முன்னர் அவர் பாடினதை திருவுந்தியார் ஆசிரியர் எடுக்கிறார். பின்னாடி என்ன வார்த்தைப்பட உள்ளம் உருகில் உடனாவா அப்படியே சொல்ற. பன்னீர் பொலிந்த வீணையர் 11 கணமும் உணர நஞ்சு உண்ண பொலிந்த மிடற்றினார். உள்ளம் உருகில் உடனாவார் சுண்ணப்பொடி நீரணி மார்பர் சுடற்பொற்சடை மேல் திகழ்கின்ற வண்ணப் பிறையோடு இவரானீர் வாய்மூர் அடிகள் வருவார் என்று சொல்றார். அப்ப அந்த இடத்துல வந்து உள்ளம் உருகில் உடனாவார் பெரிய சிறப்பு என்னன்னா இந்த பாட்டுக்கு உரை எழுதின நம்முடைய காஞ்சிபுரம் தொண்டைமண்டல ஆதீனம் 229வது குருவாசனம் பூர்வாசிரமத்திலே முத்தூசு மாணிக்கவாசகர் யார் பெரியவர். அவர்கள் இந்த 2ஆம் திருமுறைக்கு உரை எழுதும் பொழுது இந்த பாட்டுல உள்ள முருகில் உடனாவர் இந்த இடத்துக்கு உரை எழுதும் பொழுது பரமாப்த வசனமாகிய இதை திருவுந்தியாரிலும் அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு எழுதினார்.
பரம ஆப்த வசனம் அப்படின்னு. பரமன்னா உயர்ந்தன்னு அர்த்தம், ஆப்தன்னு ரொம்ப நம்பிக்கைக்குரிய அர்த்தம். உயர்ந்த நம்பிக்கைக்குரிய வசனம். ஏன்னாரு அது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அதுல உயர்ந்த வசனம் அது. அந்த வசனத்தை திருவொந்தியாரிலே அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த பாட்டுக்கு உரை எழுதும் பொழுது இந்த திருவொந்தியார் பாட்டை காட்டுறார். உள்ள முருகில் உடனாவருங்கிறத காட்டுவார். ஞானசம்பந்தருடைய 2ஆம் திருமுறை உரை படிக்கும் பொழுது இந்த பாட்டு வருது. அப்ப திருவாய்மூர்ல அப்பர் சுவாமி அவதார தலத்துல ஞானசம்பந்தர் வழிபாடு செய்து பாடும் பொழுது அருமையா வந்து சொல்லிட்டார். உள்ளம் உள்ளம் உருகில் உடனாவார் என்று சொல்ல அந்த திருமுறை வாக்கு அப்படியே சுந்தரர் திருவன்பார்த்தான் பனங்காட்டூர் காஞ்சிபுரத்துக்கும் தள்ளி தலம் பக்கத்துல தான். உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை சிரம் என்னும் கலனானை செங்கன்மால் விடையானை வரம் முன்னம் அருள் செய்வான் வன்பார்த்தான் வணங்காட்டூர் பரமன் எங்கள் பிரானை பரவாதார் பரவென்னேன். எங்க அப்பே இந்த பெருமானை வணங்கலன்னு பிறகு என்ன வணக்கம் செஞ்சு என்ன புண்ணியம் சொல்றாரு. அங்க சொல்லும்போது உரம் என்னும் பொருளானை, உரம்னு இந்த இடத்துல ஞானம்னு பொருள் எழுதினார் அருணையா. உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை, உருகில் பெருமானை உருகினால் அவன் உள்ளே இருப்பான். உள்ளம் உருகில் உடனாவர். இந்த இடத்துல அருணையார் உரை எழுதும் அருணகிரிமலையார் உரை 7ஆம் திருமுறையில உரை எழுதும் பொழுது அங்கேயும் பாத்தீங்கன்னா உரம் என்னும் பொருளானை உருகில் உள் உறைவானை, அந்த உருகில் உள் உறைவானை என்பதனை குறிப்புரை எழுதும் பொழுது இது அப்படியே வந்து திருவுந்தியாரிலே உள்ள முருகில் உடனாவர் என்று எடுத்து ஆளப்பட்டமை கண்டுள்ளனர். அப்ப அங்க தொண்டைமண்டலாதீனம் 2ஆம் ஒரு திருமுறையில எழுதும் பொழுது இந்த பாட்டை காட்டினாங்க. அருணையார் 7ஆம் திருமுறைக்கு வரும்போது இந்த பாட்டை காட்டுறாங்க. ஏன்னா இதெல்லாம் திருமுறையுடைய அனுபவங்கள் அப்படியே சாத்திரத்துல வருது. உள்ளம் உருகில் உடனாவர். அடுத்த ஒரு வார்த்தைப்படாரு அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீபரனர். அப்படி இல்லாமல் பெருமான் தெள்ள அரியர் என்று அல்லது அப்படின்னு அல்லதுன்னு யாருக்குனாரு என்னுடைய முயற்சினாலும் அவனை காணலாம் என்று நினைப்பவர்களுக்கு அவன் அரிதாய் இருப்பவன். ரெண்டையும் சொல்ற உள்ளம் உருகி அவனை முன்னிறுத்துபவர்களுக்கு நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உருகுபவர்களுக்கு அவன் உள்ளே இருப்பான். என்னுடைய முயற்சியினாலே நான் கண்டுகொள்வேன் என்று இருப்பவர்களுக்கு அவன் எப்படினாரு தெள்ள அரியர், அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவன் ஆறதற்கு திருவருள் பயன் என்று அவனே தர இருக்கிறான். இப்படிதான் அப்படி தரப்போற அந்த பெருமானை என்னுடைய முயற்சியினால் நான் பெற்று விடுவேன்னு நினைச்சா நீ யாரும் அதுக்கு போடான்ட்டு. அப்படின்னா நாம செய்ய வேண்டியதுல என்னாரு உள்ளம் உருகி அவனை ஏன்னாரு அவனே எல்லாம் பாத்துக்கிறான். அந்த வழிபாடு செஞ்சா கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி எல்லாம் அவனே பண்ணிடுறான். அவனே இந்த கல் போன்ற மனத்தை வந்து கசிவிக்குமாறு செய்து, அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் வேணும்னாரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓத வேண்டும். அவ்வளவுதான் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சா சாமி கூட இருக்காதான் சொல்ற கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியம். எங்க சார் இருக்காரு? தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் எதுல வருவான்னாரு ஒல்லை விடையானை. நாம என்ன செய்யணும்? பாடணும். பாடுதுங்கான் அப்படியே சொல்லுங்க. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மா. அதனால பெருமான் அப்ப அதுதான் வந்து உள்ள முருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீபர அவர்தான் சிற்பரச் செல்வர் என்று உந்தீபரனர். சிற்பர்னு சித் பிளஸ் பரம் என்று பிரியும். சித் என்று சொன்னால் அறிவுடைய அப்படின்னா பேரருடைய பொருள். பரம் என்று சொன்னால் உயர்ந்த அவன் தான் செல்வன். சாமிதான் செல்வன். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்றுதான் ஞானம். அதனால அவன் தருகின்ற அந்த செல்வம் தான் நமக்கு மேலான செல்வம். வாராத செல்வத்தை வருவிப்பவன் அவன். அந்த செல்வங்களுக்கெல்லாம் உடையவன், இந்த செல்வத்தை எல்லாம் உடையவன் அவன் செல்வன். அதனால சிற்பர செல்வன் உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீபர சிற்பர செல்வர் என்று உந்தீபரனர். இதெல்லாம் திருக்களிப்புப்படியால ஏற்கனவே படிச்ச பகுதிகள். உள்ள முதல் அனைத்தும் ஒன்றாய் உருகவரின் உள்ளம் உருவகம் தன் உடனாம் தெள்ளி உணரும் அவர் தாங்கள் உணராக என்றும் புனரவரன் இல்லா பொருள். திருக்களிப்புப்படியால ஏற்கனவே எல்லாரும் படிச்சு அது தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் நினைவுபடுத்திட்டு இப்ப 8வது பாட்டு சொல்றாரு. இது ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, ரொம்ப நுட்பமான ஒரு பாட்டு. ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல உந்தீபர விமலர்க்கு இடம் அது என்று உந்தீபர. ஆதாரத்தாலே
அதுக்கப்புறம் நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல உந்தீபர விமலர்க்கு இடம் அது உந்தீபர. ஆதாரங்கள் என்று சொன்னால் இந்த உடம்பிலேயே 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞை என்று 6. கீழே இருந்து ஆரம்பிச்சா இந்த முதுகெலும்பு முடியிற பகுதி கீழே, அதுதான் மூலாதாரம். தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே, அதாவது அந்த மூலாதாரத்துக்கும் தொப்புளுக்கும் நடுவுல இடைப்பட்ட பாகம், அதுதான் சுவாதிஷ்டானம். அதற்கு மேல தொப்புள் பகுதி, அதுதான் மணிபூரகம். அதற்கு மேல நடு நெஞ்சு, அதுதான் அநாகதம். அதுக்கப்புறம் தொண்டை, அதுதான் விசுத்தி. அதற்கு மேல புருவ நடு, ஆஞ்ஞை. இப்படி 6 இடம் இந்த ஆதாரமா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 இடங்களுக்கும் அதற்கும் அதிதெய்வங்கள் சொல்லப்பட்டு, அந்த இடங்களை யோக நிலையில் எப்படி சொன்னாங்க? மூலாதாரம் என்பது 4 இதழ் தாமரையாகவும், சுவாதிஷ்டானம் என்பது 6 இதழ் தாமரையாகவும், மணிபூரகம் 10 இதழ் தாமரையாகவும், அநாகதம் 12 இதழ் தாமரையாகவும், விசுத்தி 16 இதழ் தாமரையாகவும், ஆங்கே 2 இதழ் தாமரையாகவும், இப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் ஆதாரங்கள். இதுல எல்லாம் வச்சு வழிபாடு செய்யறோம். நம்ம இதெல்லாம் வழிபாடு செய்ய என்ன ஆகும்னாரு, இதையெல்லாம் விட்டு நீங்கணும். இதெல்லாம் பெருமன் அதுக்கு அதிதெய்வங்கள் சொல்லப்படும். மூலாதாரத்துக்கு அதிதெய்வமா விநாயகர் ஆரம்பிச்சு, அதுக்கு மேல பிரம்மன், அதுக்கு மேல திருமால், அதுக்கு மேல ருத்ரன், அப்புறம் மகேசன், அப்புறம் சதாசிவன். அது வரையும் சொல்லு. இப்படி எல்லாம் அந்த அதிதெய்வங்களை வழிபாடு செய்ய என்ன கிடைக்கும்னாரு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆதாரங்கள் நிற்கிறதுல இருந்து வெளியே வந்துருவோம். அப்ப ஆதாரத்தில இருந்து வெளியே வந்தா எதை நோக்கின? நிராதாரம். ஒன்றை பற்றி நிற்கிறோம். முதல்ல குழந்தை எப்படி இருக்கும்னாரு, முதல்ல சுவரை பிடிச்சு நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. அதை பிடிச்சிட்டு இருந்த சுவரை விட்டுட்டு நடக்கும். அதனால நாம முதல்ல என்ன பண்றோம், இந்த ஆதாரங்களை எல்லாம் பற்றி நின்று கொஞ்சம் கொஞ்சமா சாமி நினைக்கிறோம். அப்புறம் அந்த ஆதாரங்களையும் விட்டு வெளியே நிராதாரமாய், அப்படி நிராதாரமாய் சொல்ற. இப்போ புருவ நடுவரை சொன்ன, கீழே இருந்து மூலாதாரத்துல ஆரம்பிச்சு அப்படியே கழுத்துக்கு புருவ நடுக்கு. இந்த புருவ நடுக்கும் மேல, தலைக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல, தலை உச்சிக்கு மேல 12 அங்குலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேல பிரம்மரந்தரம்னு 1000 இதழ் கொண்ட தாமரை மலரின் நடுவிலே சுவாமி அங்கு அமைந்திருக்கிறார் என்பது யோகத்துல சொல்லுது. அதனால அதற்கு சகஸ்திராரம் என்று பெயர். அதுதான் சிவபெருமான் திருவருள் வடிவாக எழுந்தருளி இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு பெயர் மீதானம். அதாங்க பாட்டுல சொல்ற. ஆதாரத்தாலே அப்புறம் இதெல்லாம் விட்டு நிராதாரத்தை சென்று எங்க போனோம்னாரு, மீதானத்தை. அதுதான் சுவாமி இருக்கிற இடம் என்று சில உந்தி வர, விமலர்க்கு இடம் அது என்று உந்தி வரன்னாரு. விமலன்னா ஆணவமலம் இது இல்லாதவன் விமலன். ஆனாலும் அந்த குற்றங்களுக்கு எதிரானவன் பண்றான். ஆனால் ஆணவமலத்திற்கு எதிராகும். நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அது மாதிரி இது விமலன். ஆனாலும் அந்த குற்றம் அவனை அணுக முடியாத தன்மையிலே இருப்பவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். அவன் இருக்கின்ற இடம் அது. அப்ப முதல்ல போறதுக்கு முதல்ல புடிமான எப்படி குழந்தைகள் சுவரை பிடிச்சு நடக்க மாதிரி முதல்ல பிடிச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அது வெளியே. இதுதான் ஏன் சிவபூஜை செய்யறோம். சிவபூஜை செய்யும் பொழுது முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, பூத சுத்தி அப்படின்னு. பூத சுத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ இந்த நிலம் நீத்தி காற்றாக இதில் சுத்தப்படுத்திங்கிறது அல்ல நோக்கம். சுத்தி என்று சொன்னால் விட்டு நீங்குதல் என்று போகும். அப்ப இதை விட்டு எப்படி நீங்கன்னாரு, ஐயோ இதை விட்டு எப்படி சார் நீங்க முடியும், நம்ம நிலத்துல தானே நிக்கணும், நிலத்தை விட்டோம்னா அப்புறம் எங்க போய் நிற்பேன் அப்படின்னா, அதை விட்டு நீங்குதுன்னா மனதளவிலே அதனுடைய பற்று நீங்குதல். அப்ப நிலம் முதலாகிய இந்த தத்துவங்களில் இருந்து அதில் இருக்கக்கூடிய பற்று நீங்குமாறு நம்ம பூத சுத்தி செய்யும் பொழுது என்ன பண்றோம், அதது அதிதெய்வங்களுக்கு நம்ம மலர்ச்சி வழிபாடு செய்யறோம். அந்தந்த அதிதெய்வங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதில் உள்ள போகங்களுக்கு நமக்கு தருவார்கள். இல்லை இல்லை, அதில் உள்ள போகங்களில் இருந்து நாம் விடுபடுமாறு செய்வார்கள். இதெல்லாம் உண்மை உலகத்தில் படிக்கிறோம். லா வா ரா யா ஹா என்று 5 பேஜ் எழுத்துக்களை சொல்லப்படும். அந்த எழுத்துக்கள் எல்லாம் சொல்லி நாம வழிபாடு செய்ய அதற்குரிய அதிதெய்வங்கள் நமக்கு எவ்வாறு உதவுவார்கள் என்று சொன்னால், அந்த பூதங்களின் மேல் இருக்கின்ற பற்று கொஞ்சம் கொஞ்சமா விடுமாறு செய்வார்கள். அதுதான் இந்த பூஜையினுடைய சிறப்பு.
பூசை செய்ய 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 என்ன கிடைக்கும்னாரு, வேண்ட 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 வேண்டாமை வரும். கொஞ்சம் கொஞ்சமா வழிபாடு செய்ய 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 எனக்கு ஒண்ணும் வேணாங்கிற நிலைமைக்கு வரும். அததான் அந்த இடம் அந்த உண்மை விளக்கம் நல்லா புரிஞ்சிருந்தா இங்க ஈஸியா புரியும். இந்த இடம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா இருபாருக்கு பொம்பளை எளிமையா இருக்கும். ஆதாரத்தே அப்படின்னா இதுல முதல்ல ஆரம்பிச்சு அதுல இருந்து எங்க போயினாரு நிர்ஆதாரம். அப்ப ஆதாரத்தை விட்டு நீங்கி நிர்ஆதாரத்தை சென்று எங்க போறோம் மீதானத்தை செல சுவாமி மீதானத்தை செல உந்தி வர விமலர்க்கு இடம் அது என்று உந்தி வர பெருமான் இருக்கிற இடம் அது உந்தி வர என்று சொல்றோம். அடுத்த பாட்டிலையும் ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கில்லையாய் பார்க்கில் பரமதென்று உந்தி வர பாவனைக்கு எய்தாதென்று உந்தி வர. ஆதார யோகத்திலே யோகத்திலே 6 ஆதாரங்களிலும் மனத்தகத்து வைத்து நம்ம எண்ணிக்கொண்டிருந்த இந்த கடவுளை அவ்வாறு எண்ணும் பொழுது உண்டாய் அதே நேரத்துல எண்ணாத போது இல்லையாய் அப்படித்தானே நமக்கு இருக்குது. ஒரு நேரம் சுவாமியை ரொம்ப மனசுல நினைக்கிறோம், சரியா இருப்பா காலையில நமக்கு இருக்கிற ஒரு பரபரப்புனா காலையில திருப்பி ஏதோ சாமி கும்பிடுறோம் கும்பிடும்போது நினைக்கிறோம். அப்புறம் அலுவலகத்துக்கு போயிடுறோம், கல்லூரிக்கு போறோம், அங்க போறோம் அங்க போறோம் சாப்பிடுறோம். அப்புறம் சாயங்காலம் வந்து அனைமோ ஒரு முறையா நம்ம திரும்ப கும்பிடுறோம் அல்லது நைட்டு படுக்க கும்பிடுறோம், அவ்வளவுதான். அப்ப அப்படி கும்பிடும் பொழுது இருப்பவனாய் கும்பிடாத போது நம்ம மனசுல எங்கன்னாரு எங்க சார் அதுக்கெல்லாம் நேரம். கல்லூரிக்கு வந்தோம்னா நம்ம வந்து படிப்புல கவனம் செலுத்தோம், ஆசிரியர் இருந்தா பாடம் கொடுப்போம், அலுவலகத்துக்கு போனோம்னா அங்க வேலையில நம்ம செலுத்துறோம், தாய்மார்களா இருந்தா வீட்டுல சமையல் பண்றதுல இருக்கிறோம். எவ்வளவு வேலை இருக்குங்கிறீங்க, துணி துவைக்கணும், தோசை கரைக்கணும், ஏ அப்பா வேலை. இப்ப இதுல சாமியெல்லாம் அந்த அப்ப சாமியெல்லாம் உள்ள ஞாபகத்துல வரல. அதுக்கப்புறம் சாயங்காலம் அனைமா விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு அப்ப ஏதோ ஒரு சிவபுராணம் படிக்கிறோம், சிவாய வாழ்க்கை அப்படி படிக்கிறோம். படிக்கும்போது உள்ள வராரு சுவாமி. அதுக்கப்புறம் என்ன அப்புறம் டின்னர் தயார் பண்ண வேண்டியது, அப்புறம் டின்னர் சாப்பிட வேண்டியதா, அப்புறம் சாப்பிட்டு தூக்கம் வந்துடும், தூங்கிட வேண்டியது, தூங்கினா போச்சு, அவ்வளவுதான். இனிமே நாளை காலையில் இப்போ ஆக்கில் அங்கே உண்டாய் அதுக்கப்புறம் அல்லது அங்க இல்லையாயினாரு சுவாமி உள்ள இருக்கிறா அதுக்கப்புறம் இல்ல பார்க்கில் பரமதென்று உந்தி வரன்னு. அதனால இப்படி வந்து அது சிவபெருமானை நினைக்கும் மார்க்கம் இது அல்ல. பார்க்கில் பரம அது என்று உந்தி வர பாவனைக்கு எய்தாது என்று உந்தி வரன்னு. சுவாமி நம்முடைய பாவனைக்கெல்லாம் எட்டாத பொருள். ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, யோக நிலையிலே சுவாமியை பாவிக்கலாம், பாவனையிலே வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அப்ப பாவனையில எடுத்துக்கொள்ள வேண்டாம்னா அப்ப யோகம் என்பது வேண்டாமா அப்படின்னா வேண்டும். அதுதான் சித்தாந்தம், அதுதான் இந்த பாட்டு. அப்ப பாவனையில வந்து கருத முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா பாவனை என்பது எங்க வருது, யோகத்துல வருது. அப்ப யோகத்தினால சுவாமியை அடைய முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா ஆமா யோகத்தால் அடைய முடியாது. சரி, அப்ப யோகத்தால் அடைய முடியாதுன்னா அப்ப யோகம் வேண்டாம் அப்படித்தானே? இல்லை, வேண்டும். அப்படின்னா இதுதான் வந்து சிவஞான போது சொல்லுச்சு, மேற்சரியகிரியாய் யோகம் செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். அப்ப ஞானம் என்பதை பெறுவதற்கு சரியகிரிய யோகம் வேண்டும், ஞானம் வீடு பேறு பெறுவதற்கு வேண்டும். ஞானம் இல்லாமல் வீடு பேறு இல்லை. அப்ப அந்த வீடு பேறு நம்ம பெறணும், முக்தி இன்பம் பெறணும். முக்தி இன்பம் பெறுவதற்கு ஞானம் வேண்டும், ஞானம் பெறுவதற்கு சரியகிரிய யோகம் வேண்டும். அதனால இப்பாவனையிலேயே நின்னுட்டா, யோகத்திலே நின்னுட்டா ஒரு முக்கா கிணறு தாண்டின மாதிரி சாமி கிடைக்கல. அப்ப சுவாமி அந்த ஞானத்தை கைப்பிடித்து எங்க இருக்கணும்னாரு, அதை எடுத்துக்கொண்டு எங்க இந்த யோகத்தை கைப்பிடித்துக் கொண்டு ஞானத்துக்கு போனோம். ஞானம் தான் வந்து விடுபெறு. காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. அப்படி சொல்ற இதுதான் யோகம், அது பாவித்தல். இதுலயே சாமி கிடைச்சிருப்பன இல்ல, ஞானம் பெறணும். அப்ப ஞானத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு இது வந்து யோகம் இப்படி செய்யலாம் என்று சொன்ன சாமி ஞானத்தை வந்து எப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனேன். யோகம் இப்படித்தான் என்று வரையறை செய்து சொன்ன அப்பர் சுவாமிகள் ஞானத்தை சொல்லும் பொழுது அது மேலான நிலை. அதனால அது ஞானிகள் எல்லாம் வழிபாடு செய்வர்கள், அது எனக்கு தெரியலங்கிற அதனால அந்த பாவனை என்கின்ற யோகத்தினாலே சுவாமி அடைய முடியுமான இல்லை. அதாங்க ஆக்கில் அங்கே உண்டாய் பாவனை செய்து பொழுது கூட இருக்க மாதிரியும்
அல்லது அங்கு இல்லையாய் அப்படி இல்லாத போதும் இல்லாத மாதிரியும் பார்க்கில் பரம் அது என்று உந்தீவர அப்படி இல்லை பரம். பரம்னா உயர்வுன்னு அர்த்தம். அதனாலதான் பரமசிவம். பரம்னா உயர்வு. அதனால அந்த பரம் பொருள் அப்படிப்பட்டது அல்ல. பாவனைக்கு எய்தாதென்று உந்தீவர என்று சொல்ற. சரி சார், அப்ப அதை எப்படித்தான் அதை பெறுறது? அதுக்காவது வழி சொல்லுங்களேன். அடுத்த பாட்டுல சொல்றேன். அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்திருந்து உந்தீவர தூய பொருள் ஈதென்று உந்தீவர. அஞ்சே அஞ்சாக, அஞ்சே அஞ்சாகன்னா அஞ்சுனாலே நமக்கு வந்து திருவைந்தெழுத்தையே பற்றுக்கோடாக நின்று அதன் உண்மை அறிந்து உணர்தலையே அறிவாக கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்னாரு, அஞ்செழுத்தையே வந்து அதையே பற்றுக்கோடாக, அதனால அதனுடைய உண்மையை அறிந்து, அதனுடைய உண்மையை அறிந்துன்னா என்ன அர்த்தம்? நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி. என்னுடைய குருநாதருக்கு துதி சொல்றார் வேலப்பதேசி மூர்த்திகளுக்கு காஞ்சிபுராணத்துல. அதுக்கு துதி சொல்லும் பொழுது அப்படி சொல்றார். எவ்வொரு கோட்பொடு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடு அறிவித்து சிவபோகத் அழுத்தி நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்ப தேசிகந்தால் சொன்னி. அப்ப அந்த ஐந்தெழுத்தை வந்து என்ன சொல்ற? நிற்குமுறை ஓதுமுறை விளங்க தேற்றி. ஐந்தெழுத்து முதல என்னெல்லாம் சிவாயம்னா சி என்பது சிவம் என்றும், வா என்பது சக்தி என்றும், யா என்பது ஆன்மா என்றும், நாய் என்பது அவனுடைய மறைப்பாற்றல் திரோதானம் என்பதும், மாய் என்பது அனோமலம் என்பது இதெல்லாம் முதல்ல தெரிந்து அந்த பொருளை உணர்ந்து ஓதும் முறை எப்படி ஓதணும் அதை வந்து தெரிந்து செய்யணும் சொல்றார். விதிப்படி சொல்றாரு. ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. பாசம் உருவ பாசம் நீங்கணும்னா என்ன பண்ணணும்னாரு, அந்த அஞ்செழுத்தை குருநாதர்கள் எப்படி நம்ம கொடுத்தாங்களோ அது மாதிரி வந்து ஓதிக்கொண்டே உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்ல அஞ்சே அஞ்சாக. அந்த அஞ்சே அஞ்சாகனா அது திருவைந்தெழுத்தையே பற்றாக, வேற அது நமக்கு எதாய் வேணாலும் சொல்லலாம் அப்படி இல்லை. அஞ்செழுத்தா நமக்கு வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய. ஆனால் இந்த வினையெல்லாம் நம்மை தாக்காமல் இருக்கணும்னா ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது எதுன்னாரு அஞ்சு. அதனால அதைத்தான் நம்ம வந்து அந்தியும் நண்பகலும் அஞ்சு மதம் சொல்லி முந்தி எழும் பழைய வல்வினை மூடாமும் சிந்தை பராமரியா தென்திரு ஆரூர் புக்கு எந்தை விரானாரை என்று கொள் எய்துவது. அஞ்சு பதம் சொல்லினா இந்த அஞ்சு பொருளை சொல்றதுனால அதை எப்பெல்லாம் சொல்லணும்னாரு, அந்தியும் நண்பகலும்னாரு. அந்தின்னு சொல்லிட்டாலே காலை சந்தி மாலை சந்தி ரெண்டு வந்துடும். அப்புறம் வந்து நீங்க நண்பகல்னாரு அப்படின்னா என்ன, எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய்வே. அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கணுமா. அதனால தூக்கத்துல கூட எழுப்பினாலும் என்ன வரணுமா, வாயத்திறந்தா நம்ம சிவாயம் அதுதான் வந்து வரணுமா. அதான் வந்து சொல்ற. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய்வேன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த பழகிற அதான் அஞ்சே அஞ்சாக. அதுதான் வந்து எந்த சூழ்நிலையில் இடுக்கன்பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கின்றான் என்று அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். எல்லாம் நாக்குக்கு அதான் வெந்த நீர் அருங்கலம் கதிகளுக்கெல்லாம் அந்தனருக்கு அருங்கலம் அருமறை ஆரம்பம் திங்களுக்கு அருங்கலம் தங்களுக்கு அருங்கலம் நமச்சிவாய். அல்ல அந்த நமச்சிவாய சொல்ல மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்தற்க நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து எத்தவல்லார் இல்லையா. அதுதானே சொல்ல. அதனால அந்த அஞ்செழுத்தை சொல்லணும். அதனால அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக. அதனால அந்த அஞ்செழுத்தின் வழியாக உண்மையை அறிந்து அந்த அறிந்த அந்த உண்மையையே உணர்ந்து பெருமானை. அதனாலதான் அந்த அறிவே அறிவாக. அறிவுனாலே சுவாமி தான். அதனால அதற்கு சாதனம் வந்து அஞ்செழுத்து. அந்த சாதனத்தால் கிடைக்கக்கூடிய பயன் அறிவாகிய மெய்ப்பொருள். அதனால அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்திருந்துன்னு. துஞ்சுதல் அப்படின்னா இறத்தல் ஒரு பொருள், இன்னொரு பொருள் தூங்குதல் ஒரு பொருள்.
அப்படின்னா இதெல்லாம் இல்லாம விழிப்பு நிலையிலே நின்று அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அதனால துஞ்சாது உணர்ந்து இருந்துன்னு இன்னொரு ரொம்ப நுட்பமான பொருள். அஞ்செழுத்தை முறையாக உச்சரித்துக் கொண்டிருப்ப அவர்கள் துஞ்சாது இருப்பர். துஞ்சாது அப்படின்னா துஞ்சுதல் எப்படின்னா இறத்தல்னு பொருள். அப்ப அஞ்செழுத்து சொன்னா அவங்க இறக்கவே மாட்டாங்க. அப்படியா பொருள்னா அந்த இடத்துல ஒரு சிக்கல் வருது. ஏன் அப்படின்னா என்னைக்குனாலும் இந்த உயிர் இந்த உடம்பு எடுத்து இங்க வந்தவன் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். அதனால இறத்தல் என்பது எல்லாருக்கும் உண்டு. எப்பன்னு வேணா தெரியல அவ்வளவுதான். இப்ப அஞ்செழுத்து சொன்னா நீடித்தாயுளா இருக்கும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அஞ்செழுத்து சொன்னால் துஞ்சாது உணர்ந்து இருக்கலாம் அப்படின்னா இறக்காமல் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 6ஆம் திருமுறையில பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்லவோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் என்றும் அப்பர் தேவாரம் 6ஆம் திருமுறை திருவாரூர் திருத்தாண்டகம். அந்த இடத்துல துஞ்சல் துஞ்சாதுங்கிறதுக்கு நம்முடைய அருணையார் உரை எழுதுவார். துஞ்சாதுன்னு சொன்னால் இறக்கிறது தான். அப்ப நான் இறக்காம இருக்க வழி சொல்றேன் அப்படின்னா என்னவா 2ஆம் வினை வயத்தால் அதற்குரிய காலம் முடிந்து காலனுடைய தூதர் நம்மை அழைத்து செல்லுதல் அது சாதாரண மனப்பட்டவர்களுக்கு இறப்பா. ஞானிகள் போன்றவர்களுக்கு இந்த உடலை விட்டு நீங்குதல் இறப்பு இல்லையா? அது இந்த உடலை விட்டு நீங்கி பெருமானுடைய திருவடியை சேர்தல் என்கின்ற பயணமா. அதனால அஞ்செழுத்தை சொல்லிக் கொண்டிருந்தா அங்க இறத்தல் இல்லை. அது பெருமான் திருவடிக்குள்ள பயணம். அதுதான் துஞ்சாது உணர்ந்திருந்து எதை உணர்ந்து பெருமானுடைய திருவடியை உணர்ந்து. ரொம்ப நுட்பமான இடம். அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது அப்படின்னா இறக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏனையோரப்பல மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விளக்கடவின் எல்லாம் பிறந்தான் கொஞ்ச நாள் இருந்தா செத்தான் அப்படின்னு ஆயிராம அப்ப இங்க உடலை விட்டு நீங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமானுடைய திருவடி சென்றது சீவன் முக்தராய் இருந்து சித்தாந்தத்தே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானமாரி மடுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும் சித்தியார் ஒரு பிறவிலே செய்வாங்கிற சிவபுராணம் சொல்லிச்சு. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அதுதான் தினம் தினம் படிக்கிறோம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் எங்களோட தட்டு போயிடுறோம். கொஞ்சம் நின்று யோசிச்சாதான் இந்த சாத்திரம் எல்லாம் புரியுது. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு ஒரே பிறவில சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானமாரி மடுத்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் சொல்லிட்டாரு. அங்க திருவள்ளுவன் சொல்லுச்சு என்பனில் இனிதென்றல் என்றுண்டேன் என்றுண்டாம் அன்பு நிலையே அது எல்லா சாத்திரமும். அப்ப அவ்வாறு போறது என்னன்னா காலனுடைய தூதர்களை அடைத்து கொண்டு இந்த வினை முடிஞ்சது வாங்க போலாம் மேல போய் பார்த்துட்டு நான் அடுத்த பிறவி என்னவோ அதுக்கு உங்களை அனுப்புவோம் அப்படி இல்லையா. அதனால இது செத்து பிறப்பதற்கு போகல இங்க போகிற பெருமானுடைய திருவடிக்கு. அதனால இதுக்கு பேரு துஞ்சாது. ஏனையதெல்லாம் துஞ்சுதல். அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக இருப்பவர்கள் துஞ்சாது உணர்ந்திருந்து எதை பெருமானுடைய நிலைப்பாட்டை அறிந்தில்லை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டினுடைய பொருள் யாரு? சுவாமி. சுவாமியை உணர்ந்து அவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் தான் செல்வர்கள். ஏனையோர்லாம் செல்வர் இல்லை. அருணையர் உரையில சொன்னார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் அப்படின்னா அது உணர்ந்தவர்கள் நேர சிவபுரத்தின் உள்ளார். செல்வர்னு சிவபுரத்தின் உள்ளே செல்வர்னு ஒரு பொருள். அருணையார் உரை எப்படி எழுதினார் பாருங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அப்படி சொல்பவர்கள் எல்லாம் செல்வர். மற்றவங்கள்லாம் அவர் தான் செல்வர். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து அப்படின்னு சொல்லிய பாட்டினுடைய பொருள் சுவாமி. சுவாமியை உணர்ந்து அப்படி இருப்பவர்கள் செல்வர்கள். அவங்க எங்க இருப்பாங்கன்னாரு சிவபுரத்தின் உள்ளே இருப்பார்கள். ஒரே எழுதினார். அதேதான் இங்க இதெல்லாம் தெரிஞ்ச அந்த இடம் எளிமையா இருக்கும். அஞ்சே அஞ்சா ஐந்தெழுத்தே பற்றுக்கோ. திருவாசம் அப்படிதான் சொல்லிச்சு. அந்த 5 எழுத்தை பிடிச்சாதான் அது ஒன்ன ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போடும். 5 எழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை திருச்சது. இந்த பிறவியிலிருந்து வெளியே வரணும்னா
தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத் தடந்திரையால் இற்றுண்டு பற்றுன்றின்றி கனியை நேர்துவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவன் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்றென்றெண்ணி இந்த உலகத்துல அப்படி கிடக்கிற நாம ஒண்ணு செஞ்சா போறோம். அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனே. அப்ப அந்தம் முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை எதுன்னு பெருமானுடைய திருவடி. அஞ்செழுத்த பிடிச்ச அதுதாங்க சொன்னார். துஞ்சாது உணர்ந்து இருந்து பெருமானை அப்படி உணர்ந்து இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாரு, நமக்கு இறப்பில்லாமல் அப்படின்னு நாம் திருவடிக்கு போற அந்த பயணம் அது. அது அஞ்சு எப்ப கிடைக்கும்? அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக இருந்தா துஞ்சாது உணர்ந்து இருந்து உந்தி வர துய்ய பொருள் ஈதென்று ஒதுக்கிய. துய்யன தூய்மையான. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த இந்த பொருள் எல்லாம் என்னன்னாரு, இது தூய்மையான பொருள் கிடையாது. நம்ம கூட பழகுன எதுவுமே தூய்மையான பொருள். ஏன்னாரு, இதெல்லாம் மாயை சார்ந்த உலகம் தானே. அதனால அதுவும் நாம இருக்கிற உலகம்லாம் பிரகிருதி மாயா போகும். அதுல அஸ்தமாயா, அதுல ஆணவ மலமும் இருக்குது. அதுல சாத்தியம் ராசம் தாமதம் குணங்கள் இருக்கு. எல்லா வகையிலும் இது மயக்கத்தை தர்ற இடம் தான். அதனால இங்க இருக்கிற இந்த இடமே எப்படின்னா இப்ப எங்க கூட இருக்கவங்கலாம் எப்படி இருப்பான்னாரு, எல்லாம் தான். அதனால நம்ம பழகுற பொருள், நம்ம கூட இருக்க உறவுகள், நம்ம அனுபவிக்கின்ற இந்த பொருள்கள், இது எல்லாமே எப்படிப்பட்ட பொருள்? இது தூய்மை இல்லை என்பதை எப்போ உணர்ந்து கொள்ளணும்னா சுவாமி தூய பொருள் ஈதன். அதனால அந்த பொருள் அதுதான் தூய்மையான பொருள். அவனுடைய எண் குணத்தை சொல்லும் பொழுது 2வது குணம் தூய உடம்பினான். எப்ப இயற்கையாகவே பாசம் நீங்கியவன் சொல்லிட்டானோ குற்றம் இல்லாதவன் சுவாமி. அதனால அவன் தூய்மையான. நாமெல்லாம் அனாதியாகவே ஆணவமல பற்றோடு இருப்பவர்கள். அதனால நம்ம நமக்கு அந்த குற்றம் இயற்கையாவே இருக்கு. அதனால சுவாமி அதெல்லாம் நீங்கி இருக்கிறான். அதைத்தான் அதனால அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்து இருந்து உந்தி வர துய்ய பொருள் ஈதென்று உந்தி வர நாய்ந்த பொருள் என்று உந்தி வர சேர்க்கும் துடி சிகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அவையகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று இதுல சொல்வார். இதெல்லாம் ஐந்தெழுத்தை அங்க காட்டும்போது அதனால இந்த ஐந்தெழுத்தை அப்படியே நாம இருக்க வேண்டும். அதனால அதுல துஞ்சாது அப்படிங்கிறதுக்கு அருணை வடிவேல் முதலியார் பெருந்தியார் பற்றி சலியாதுன்னு ஒரு சலிப்பு ஏற்படாமல். அதனால அவர் உரை எழுதும் பொழுது தூய பொருளுக்கு உண்மையான சிவயோகம் என்று எழுதினார். தசகாரியத்துல அடைய வேண்டிய அந்த மேலான நிலை உண்மையான சிவயோகம், அதுதான் அந்த தூய பொருள் என்று எல்லாம் ரொம்ப நுட்பமா உரை எழுதுவார். சொல்லி இப்ப அடுத்த பாட்டுல 11வது பாட்டுல ஏன்னா இப்படி நம்ம 10வது பாட்டே சொல்லிட்டு இருந்தோம்னா வாசுகி அம்மா சொன்ன மாதிரி அதுலயே நேரம் போயிடும். 11வது பாட்டு போடும். தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன் நோக்கில் குலையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று உந்தி பெற. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன் அப்படின்னு எல்லா பொருள்களிலும் கலந்து இருப்பது போல் கலவாமல் இருப்பவன் சார். தாக்கியே அப்படின்னா எல்லா பொருளோடும் சார்ந்து ஆனால் தாக்காது ஆனால் சாராமல் இருக்கும் தற்பரன் உயர்ந்தவன் சார். அவனை எப்படி சார் அடையிறதுன்னாரு, நோக்கில் குலையும். நோக்கில்னா அவனையே நோக்கி, முதல் பாட்டுல சொன்ன மாதிரி உள்ள முருகி அப்படி இருந்தா அவன் கிடைப்பான். நோக்கில் அவன் கிடைப்பான். நோக்காமல் நோக்கி என்று உந்தி வரார். நோக்கில் அவன் கிடைப்பான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை போட்டாரு, நோக்காமல் நோக்கினர். அப்படின்னா நோக்காமல்னா யான் எனது என்கின்ற ஒரு ஆணவத்தால் நான் செய்து விடுவேன், இந்த உலகத்தை எவ்வளவோ காரியம் நான் செய்யறேன், இதை நான் செஞ்சிட மாட்டேனா சார் அப்படின்னு நீ அப்படி நினைக்காமல் நினைத்து கொள். அப்படி நீ நினைக்காமல் நோக்காமல். அப்படி எப்படி நோக்கணும்? இதெல்லாம் திருவருள் என்று நோக்கணும். அப்படித்தான் அவனை அடைய முடியும். அருமையா ஒரு செய்தி. தாக்கியே தாக்காது ஞான போதும் முதல் சூத்திரத்திலேயே அது 2வது சொல்ற. நோக்காது நோக்கி நொடித்து அன்றைய காலத்தில் தாக்காது நின்று உளத்தின் கண்டு இறைவன் ஆக்காதே கண்ட நன உணர்வில் கண்ட கனவு உணர கண்டவனின் இற்று இன்றாம் கட்டு எடுத்துக்காட்டு. ஆனால் அங்க நோக்காது நோக்கி தாக்காது தாக்கி சொல்ற. அதேதான் இதெல்லாம் அப்படின்னா முன்னமையே திருவந்தியார் ஆசிரியர் காலத்தால் முன்னார் இல்லையா. ஆனால் அவர் முன்னமே சொன்னார், தாக்கியே தாக்காதுன்னா இந்த உலக பொருள்களை எல்லாம் நமக்கு கொடுத்து
முதல்ல கொடுத்தான். வேறாய் நின்று இந்த பொருளை எல்லாம் நம்ம படைத்து கொடுத்தான். அவன் தந்த உலகத்துல அவனோட நாம நிலை பெற்று நம்ம இப்ப இருக்கிறோம். அதனால அந்த வகையில ஒன்றாய் இருக்கிறோம். ஒன்றாய் இருந்து கொண்டு வேறாய் அவன் இருந்து தந்த பொருளை நாம அனுபவிக்கும் பொழுது எப்படி இருக்கிறான்னாரு. அவன் இந்த பொருளோடு பொருளாய் நம்மோடு உடனாய் அவன் எல்லாவற்றையும் அனுபவித்து நாம் அனுபவிக்குமாறு செய்கிறான். அதான் காணும் உபகாரம். ஆனால் அந்த அனுபவத்தை எப்படி அவன் செய்யறான்னா, நாம கருவிகரணங்களால் அதை அனுபவிக்கிறோம். சுவாமி அப்படி இல்ல. ஆனால் அவன் எப்படி இருக்கான்னாரு, அதில் அழுந்தி அறியாமலே பொது அளவிலே நின்று அனுபவிக்கிறான். அப்படி அவன் கருவிகரணங்களை கொண்டு நம்போல அனுபவியாததுனால அவன் என்ன அந்த அனுபவத்தினாலே அவன் விகாரம் அடையான். அவன் வேறுபாடு அடையான். ஆனா சுவாமி என்ன பண்றான், காணும் அது தாக்கியே தாக்காதுன்னு. அதனால எல்லா பொருள்லையும் கலப்பினாலே ஒன்றாக கலந்து இருந்தாலும் கூட பொருள் தன்மையால் நாம வேற அவன் வேற அந்த வகையில தாக்காது. நின்றது ஓர் தற்பரன் சுவாமி. நோக்கில் குலையும் அப்பேற்பட்ட பொருளை நாம சென்று அடைகிறது எப்படின்னாரு, எல்லாம் அவனுடைய செயல் என்று நிக்கணும். அதுதான் சொல்ற. அப்படியும் அந்நிறமும் அவன் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. அப்படி சொன்ன இல்லைன்னா கிடைக்க மாட்டானே. என்ன மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணினல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவனல்லன் ஓரூரன் அல்லன் ஓர் ஓமனில்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் பார்க்கலன்னா இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனாது. நீ காட்டலைன்னா எங்களால எப்படி பார்க்க முடியும்? அதோட சொன்ன காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னர். ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதார். அதுல சொல்லும்போது கடைசி என்ன சொன்னார், காட்டுவித்தால் அப்படின்னா பெருமானே நீ காட்டலைன்னா எங்களையால எப்படி காட்டுவித்தால் அப்படின்னா நீ கண்ணுதலாய் காட்டாக்காலே. காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கண்ணுதலாய் நெற்றிக்கண்ணுடைய பெருமானே நீ காட்டலன்னா எங்களால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அங்க ஒரு சொன்னார். இங்கே அதேதான் சொல்ற. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அப்படித்தான் பார்க்கணும். அதுதான் ஒரு வார்த்தை போட்டாரு, நோக்கில் குலையும் என்று எப்படி நோக்கில் அவன் அருளே கண்ணாக காணினல்லால். அப்படி இருந்தாத்தான் இப்படியன். இதான் சுவாமியினுடைய திறம், இதான் அவனுடைய தன்மை என்று. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்னு அவனுடைய அருளாக இல்லாமல் நம்மால செய்ய முடியாத ஒரே வார்த்தையில மாணிக்கவாசர் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முடிச்சிட்டார். அப்ப நம்ம அருளாலே நம்ம அன்பினாலே நம்ம முயற்சினாலே ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் அருளாலே அவன் நோக்கில் குலையும். அப்படி இருந்தா சுவாமி என்ன பண்ணாரு, குலைந்து அருள் தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன். அவனை நாம என்ன செய்யறாரு, நோக்கில் அப்படின்னா அவன் அருளே அருளாக. அப்படி நோக்கில் குலையும் என்று உத்திவர நோக்காமல் நோக்க என்று உத்திவர. நோக்காமல் என்னுடைய செயலா எவ்வளவோ பண்றோம் சார் இந்த உலகத்துல, சுவாமி என்னால பாத்திர முடியாத சார், அது மாதிரி 10ஓட 11 அதையும் செஞ்சிடும் அப்படின்னு நான் செஞ்சிருவேன்னு நிறைய நினைச்சிட்டு இருக்கிறோமே, அந்த மாதிரி நோக்காதே. நோக்காமல் நோக்க அப்படின்னா என்னால முடியும் என்று இல்லாமல் நோக்க. என்னால் முடியாது என்று அப்படி நோக்கணும்னா எப்படி நோக்கணும், பெருமான் திருவள்ளுவர் அதான் சொல்ல. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரன் நோக்கில் குலையும் என்று உந்தீவர நோக்காமல் நோக்க என்று உந்தீவர. காண்கின்றதோர் பொருளை காண்கின்ற யோகிகளே காண்கின்றார் காட்சியற கண்ணுதலை காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினால் கண்டனரே காண். திருக்குறள் அந்த பார்வையில் என்ன பண்றார், காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே. முக்தி இன்பத்துல பின்னாடி அப்படிதான் இருக்க போறோம் சொல்ற. முக்தி இன்பத்தை தருகின்ற இறைவன், முக்தி இன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த உயிர், அந்த முக்தி இன்பம், இந்த மூணும் தனித்தனியாக பிரித்து அறிய முடியாத நிலையினர். இந்த மூணுக்கும் திரிபுடி ஞானம்னு பேர். ஞாதா அல்லது இந்த உயிர் அனுபவிப்போம். ஞேயம் அது தருபவன் சுவாமி. எதை தருகிறான், ஞானம் தருகிறான். அப்ப இந்த ஞாதா
அந்த ஞேயம், அவன் தர்ற ஞானம், இந்த மூணையும் நான் இப்பொழுது இறைவன், அந்த இறைவன் தந்த இந்த இன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இப்படி என்று பிரித்து அறிய முடியாத நிலை. அதான் திருமுடி அற்ற ஞானம் என்று பெயர். அந்த நிலைப்பாடு எங்க சொல்றார், காண்கின்றார் காண்பானும் காணப்படும் பொருளும் அன்றியே காண்கையினால் கண்டனரே காண். இப்படி சுவாமிகிட்ட இருந்து அப்ப நோக்காமல் நோக்கான என்ன அர்த்தம், நான் இப்படி நான் என் முயற்சினால இல்ல, எல்லாம் சுவாமிதான் நான் இருக்கிறேன் அப்படி சொன்னாலே நான் இருக்கிறேன்னாலே போச்சாம். இவ்வளவு உயர்ந்த நிலை வச்சு சொல்றேன். நான் திருந்தியாருடைய சிறப்பு. தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம் நோக்கில் குலையும் என்று உந்தி பெற நோக்காமல் நோக்க என்று உந்தி பெற. அடுத்த பாட்டுல மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற. மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர். இது மூளைன்னா என்னன்னு தெரியணும், முற்றம்னா என்னன்னு தெரியும். அறிவுகரணங்கள் எல்லாம் இல்லாத காலத்து ஆணவ மலத்தினாலே கட்டுண்டு அந்த கேவல நிலையிலே நம்முடைய அறிவு செயல் இச்சையெல்லாம் மறைக்கப்பட்டு அது அந்த எல்லாம் எந்த தொழிற்பாடும் இன்றி கிடந்த நிலை மூளை. சும்மா கூட சொல்றேன், என்ன மூலையில முடங்கி கிடக்குறீங்க, வெளியே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா மூளை என்பது ஒரு செயல் இல்லாமல் இருக்கிற இடம், முடங்கி இருக்க அந்த இடம். இங்க நமக்கு இங்க என்னன்னாரு, அது காரணவத்தையில சொல்லும் பொழுது முதல் நிலையாம் கேவலம். கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மா மூன்றவத்தை மேவுவன் கேவலம் தன்னுண்மை போல இருந்தது. அதுல இருந்து சுவாமி என்ன பண்றான், இந்த கருவிகள் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி, என பற்றி இருக்கின்ற ஆணவமலம் ஒன்று பற்றி இருக்கிறது என்பதை கூட அறியாமல் கடந்த காலம் அது. அப்பொழுது சுவாமி கருணையினால் என்ன பண்றான், நமக்கு அந்த கேவலத்திலிருந்து விடுவித்து இந்த அறிவிச்சை செயலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தொழிற்பட வைத்து கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பக்குவப்படுத்தி கடைசியில எங்க கூட்டு போறான்னா நேர் மேல அவன் திருவடிக்கு கூட்டு போறான். முதல்ல இதெல்லாம் நான் இப்படி ஒரு சங்கடத்துல இருக்கிற சுவாமி நீ என்னை காப்பாத்துன்னு சொல்ற அளவுக்கு கூட நமக்கு தெரியல. ஆனா சுவாமி என்ன பண்றான், அதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே வர. அப்ப மூளை இருந்தாரை அங்க கிடந்தவரை முற்றத்தே விட்டார். முற்றம் என்பது அவனுடைய திருவடி. இந்த ஆனால அப்படி கேவல நிலையில இருந்தவரை சுத்த நிலைக்கு கொண்டு செலுத்தியவர் யார், அவர்தான் சால பெரியர். அந்த சால பெரியருங்கிறதுல 2 விதமான உரை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒன்றுதான் சிறப்பு கருதி அப்படி சொல்றேன். சில உரையாசிரியர்கள் அப்படி கேவலத்தில் இருந்து என்னை விடுவித்து அவனுடைய திருவடியிலேயே அவனை கொண்டு சேர்த்தான். அதனால இந்த இடத்துல சால பெரியார்னா சுவாமி தான் அது அப்படின்னு ஒரு சிலர் என்ன எழுதினாங்க, அவனுடைய திருவடியாகி அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிறது ஆணவமலம். அப்ப அறியாமை ஆகிய ஆணவமலத்திலிருந்து நம்மை விடுவித்து அந்த நிலைக்கு கொண்டு செல்வது யாரு, நம்முடைய குருநாதர். சுவாமிதான் குருநாதர் வராங்க. அதனால இந்த சால பெரியர் என்பது குருநாதர் அப்படின்னு பொருள். அதனால சுவாமி தானே தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த ஞானாசிரியனாய் வருவது சுவாமி தானே. அருவரத்து ஒருவன் அவன் தானே, அவனியில் குருவரனாகி நின்று அருளிய பெருமை. அதனால அவன் தான் வரான். அதனால அதை சொல்றார், மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தீபர. அவர் தான் என்ன சொல்றாரு, தவத்தின் தலைவர் என்று உந்தீபரனர். தவமுடைய தலைவர் யாருன்னா சுவாமி. யாரை நோக்கி தவம் செய்கிறோம், சுவாமியை நோக்கி தானே தவம் செய்யறோம். அதனால அந்த தவத்துக்கு தலைமையாயிருக்கிற பொருள் கண்ணை மூடி சிந்தனை சொல்லணும் யார, சுவாமியத்தான். தவம்ங்கிறது ஒரு வழிபாடுன்னு பொருள்ல வச்சுக்கிட்டா கூட வழிபாடு யாரு செய்யணும், சுவாமியத்தானே செய்யறோம். அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வழிபாடு அல்லது ஒன்று அமைத்தா கூட அது யாருக்கு சேரும்னா இறைவனை நோக்கித்தானே சேரும். அதனால தவத்தின் தலைவர்னா சுவாமி அப்படி ஒரு பொருள். அதை கூட நம்முடைய பெரிய புராணத்துல நீங்க சாத்திரமும் தோத்திரமும் சேர்த்து சேர்த்து படிக்கும்போது உள்ள நன்மை அதுக்காக சொல்றேன். பெரிய புராணத்துல ஞானசம்பந்தர பெருமானை சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க, தவ முதல்வர்ங்கிறார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர். அப்ப தவத்துக்கு முதல்வர் யாருன்னா யார சொல்றாரு, ஞானசம்பந்தர். அப்பர் சுவாமிகளை சொல்லும் பொழுது தவ முனிவர்னு ஒரு வார்த்தை போட்டார்.
திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ வரி ஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருடாமச்சீர் பரவலுடையேன். அப்படிதான் புராணத்தை ஆரம்பிக்கிறார். அவங்க தவ முனிவர்னர். சுந்தரர் பெருமான சொல்லும் பொழுது தவ வேந்தர்பர், விழுத்தவ வேந்தர்பர். அப்ப தவத்தினுடைய முதல்வர் ஞானசம்பந்தர், தவத்தினுடைய முனிவர் அப்பர் சுவாமிகள், தவ வேந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், தவத்துக்கு தலைவர் பெரிய புராணத்துல எங்கேயும் தவத்தின் தலைவர்னு சொன்ன மாதிரி தெரியல. நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, இருந்தா எடுத்து கொடுங்க. இல்ல, தவத்துக்கு தலைவர் யாருன்னா சுவாமி, அதுதான் இங்க சொன்ன சாத்திரம். திருமுறைகள் சொன்ன அதோடைய தொடர்ச்சியை சாத்திரம் சொல்லு. சாத்திரத்தினுடைய ஒண்ணு புரியணும்னா திருமுறை போது ரெண்டும். அதனால தவத்தில் தலைவர் என்று உந்தி வர என்று ஒரு பொருள். அப்ப அந்த இடத்துல சுவாமின்னு பொருள் கொண்டு, இறைவன் கடவுள் என்றே பொருள் கொண்டு, மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் அப்படின்னா எந்த செயலற்று கிடந்த கேவல நிலையில் கிடந்த இந்த உயிர்களை அவனுடைய திருவடி என்கின்ற முற்றத்தில் கொண்டு விட்டவர் சால பெரியவர் சுவாமி. அவன்தான் ரொம்ப பெரியவன். ஏன்னா அவனாலதான் முடியும். இயற்கையாகவே பாசங்களில் நீங்கி அவன்தானே இந்த பாசத்திலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். அதனால பாச வேர் அறுக்கும் பழம்பொருள் தன் அது சுவாமி. அப்படிதானே சொல்லி பிடித்தவர். பாசமாம் பற்ற அறுத்து பாரிக்கும் ஆரியம். இதுதானே சிவபுராணம் சொல்லுது. பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் உடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் எம்பெருமான ஞானசம்பந்தர். அதனால பாசமான களைவார் சுவாமிதான் செய்யும். ஏன்னாரு அவன் தான் இயற்கையாகவே பாசங்களில் இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன். அவனாலதான் முடியும். அதனால அவன் அதை செய்யறான். அது கருணை. அதனால அவன் அவ்வாறு செய்யற அவன்தான் பெரியர். மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்திபர நாம் செய்கின்ற வழிபாட்டுக்கெல்லாம் தலைமை தாங்கி இது ஏற்றுக்கொள்ளுகின்ற தலைவர் அவன் தான் தவத்தில் தலைவர் என்று உந்திபர என்று பொருள். அப்படியே நம்முடைய அருணை வடிவேல் பதியார் குறிப்புல வேற ஒரு கோணத்துல சிந்திக்கிறார். உரையாசிரியர்களும் அந்த சால பெரியர்ல தலைவர்ங்கிறத ஒண்ணு குருநாதர்னு எழுதினாங்க அல்லது சுவாமின்னு எழுதினாங்க. இவர் எப்படி சொன்னார் தவத்தில் ஒன்று நம்மையே சொன்னார். மூலை முற்றம் என்பன குழுக்குறி போல கருதப்பட்டு அவை முறையே மூலாதாரத்தின் நிராதாரத்தையும் குறிக்கும் என்றும், மூலை என்பது மூலாதாரமா, அதிலிருந்து மேலான வரக்கூடிய முற்றம் என்பது நிராதாரமா, அதனால மூலாதாரத்தின் நிராதாரத்தையும் குறிக்கும் என்றும், மூலாதாரத்தில் மயங்கி கிடக்கும் உயிரை முறையாக நிராதாரத்திலே செலுத்தி திருவருளின் அழுந்தி நிற்போரே சால பெரியராவர். மூலாதாரத்துல கிடந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு 6 ஆதாரத்தையும் தாண்டி கொண்டு நிராதாரத்திலே நிறுத்தி திருவருளிலேயே அழுந்தி நிற்கின்ற அந்த ஆன்மாக்கள் அவர்கள்தான் சால பெரியர். அவரே தவத்தில் தலைவர் என்று. எல்லாரும் தவம் செய்யறோம், ஆனா தவத்தில் தலைவர் அவங்கதான். யாருன்னாரு ஒவ்வொரு ஆதாரமா இருந்து இப்ப இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க இல்லையா. அதெல்லாம் விட்டு தாண்டி நிராதாரத்தை சென்று அவ்வாறு சென்ற அவர்கள் தான் ஏனையெல்லாம் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தவத்திற்கு தலைவராக இருக்கிறார்கள் சொல்ல மூலாதாரத்தில் நிறுத்தி நிராதாரத்தில் செலுத்தி திருவருளில் அழுந்தி நிற்போரே சால பெரியர் அவர். அவரே தவத்தில் தலைவராவார் என்றும் சொல்லிட்டு அடுத்த ஒரு குறிப்பிடுகிறார். நிராதாரம் செல்லும் அளவும் நிராதாரம் செல்லும் அளவும் அப்படின்னா போற வரைக்கும் ஒவ்வொரு மாதம் போற வரைக்கும் அசைந்து நிற்கும் உயிர் திருவருளால் அதன் கண் நிற்பின் அப்படின்னா நிராதாரத்துல நிராதாரத்துல போய் சேர்ந்த பிறம் மீதானது போன பிறம் அலைவற்று நிற்கும். இங்க இருக்கிற வரைக்கெல்லாம் அதுக்கு ஒரு அலைவு அப்படின்னு ஒரு அசைவு. அதெல்லாம் இல்லாம போய் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த அசைவற்ற நிலையில தான் சொல்லுவாங்க அவரே தவத்தில் தலைவர் என்றும் நிராதாரம் செல்லும் அளவும் அலைந்து நிற்கும் உயர் திருவருளால் அதன்கண் நிற்பேன். மீதானத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அலைவற்று நிற்கும் என்றும் என்று எழுதினார். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க மேல போன பிறகு இதை யார் செய்து வைப்பான்னு ஒரு குருநாதர். 1 கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும்
திருவருளாலே குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். அப்ப குருவருள் எங்க கூட்டு போதுனாரு? இந்த ஆகமங்களை படிக்கிறது, தவத்தால் வருது, சித்தியால் வருது, இதெல்லாம் இந்த வழியில தான். குருவருள் எங்க கூட்டு போகுதுன்னா நேர மீதானத்துக்கு. அங்க போனா அப்ப என்ன அங்க போற வரைக்கும் சித்த சலனமாம்னாரு. அந்த சித்த சலனம் தான் இவர் சொல்றார். நிராதாரம் செல்லும் அளவும் அலைந்து நிற்கும் என்றும், நிராதாரம் சென்று திருவருளிலே சார்ந்து நிற்பேன் அசைவர் அலைவற்று நிற்கும் என்றும் பொருள் எழுதினார். ஒரு நுட்பமான இடம். இதை அப்படியே அந்த சிவபோசாரத்தை வச்சாதான் நமக்கு புரியுது. 1,00,00,000 ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர். குருவருளாலே வைத்தபடி இருந்த மாந்தர் எம்ப இருப்பாங்கன்னா 6 ஆதாரத்தையும் விட்டு இந்த மூலாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் நீங்க ஆதாரத்தை விட்டு நிராதாரமாய் சென்று மீதானத்தே நிற்பர். அதனால அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சலனமற்று இருப்பார்கள். அப்ப ஏனையோர் அந்த குரு அருளை இன்னும் பெறாதவர்கள் இங்கேயே சலனப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதுதான் நுட்பமா வச்சு 1,00,00,000 ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம் எழுத குருஞான சொன்ன. அதைத்தான் இப்படி மையமா வச்சு ஐயா இங்க இதை எழுதியிருக்காரு. இது ஒரு செய்திக்காக சொல்லி 13வது பாட்டு ஒரு பாட்டு பார்க்கலாம். ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று இடம் சிவம் முந்தி வர தேடும் இடம் அகுதென்று உந்தி வர. அருமையான சொல். ஓட்டற்று நின்ற உணர்வு. ஓட்டற்று அப்படின்னா ஓடுதல் என்பது ஓட்டற்று, ஓட்டம் இல்லாம பரபரப்பு இல்லை. அது சிவபாசனம் சொல்லுது. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொல் வரவர கண்டு ஆராயும் திருவாசகம். பப்பர வீற்றிருந்து உணரும் நின் அடியார். பப்பரன பப்புனா இந்த உலகம்னு அர்த்தம். பப்பரன்னா இந்த உலகத்துக்குள்ள மீண்டும் வராம அப்படி சிந்தித்துன்னு ஒரு பொருள். இன்னொரு பக்கம் பப்பர்னா பரபரப்பா. பப்பர வீற்று இருந்து உணரும். பரபர அங்கேயும் ஓடாது. நீங்க அலுவலகத்தை பார்ப்பீங்க, சில பேர் அங்கேயும் ஓட்ட ஒரு நிமிஷம் நிறுத்தி எங்கடா போறேன்னா எங்க போறேன்னே சொல்ல தெரியாது. அங்கேயும் ஓடிட்டே இருக்கும். எது என்ன பண்ண போறான் அதே தெரியாது. நிறைய பேர் அப்படி இருக்கு. பப்பர வீற்றிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தரு சொன்ன. அதான் ஓட்டற்று நின்ற உணர்வு பதி முட்டி அப்படின்னா பதிமுட்டினா பதியை தேர்ந்து அப்படின்னு அவனை சேர்ந்து ஆராய்ந்து அவனோடு இணைந்து பதிமுட்டி தேட்டற்ற இடம் அப்படின்னா தேட்டற்று அப்படின்னா தேடுதல் அற்று. இனிமேல் தேடுறதுக்கு ஒண்ணு. இந்த உலகத்துல அது செய்யணும் இது செய்யணும்னால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை நான் செய்தேன் அதை செய்து விடுவேன் அங்க போயிடணும் இங்க போயிடணும். திருவருளால்ங்கிற நிலைமைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் அதனை தலைப்பட்டு வழிபடுதல் இன்றி இது அங்குள்ளது அது இங்குள்ளதுங்கிறதுக்கெல்லாம் இடமே ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அது அங்கிருந்தாலும் இது இங்கிருந்தாலும் அது பயன் தருவது திருவருளாலே என்ற உணர்வு இருந்தா போதும். எது நமக்கு கிடைக்குமோ அதெல்லாம் திருவருள் நமக்கு கொண்டு சேர்க்கும். அதனால நாம அங்க அலையிறதுக்கு ஒண்ணு இல்லை. அதான் சொல்றாரு. தேட்டற்று இடம் சிவம் உந்தி பெற தேடும் இடம் அகுதென்று உந்தி வர. அப்ப தேடும் இடம் அகுதன்று அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப இது சுவாமிக்கு முயற்சி பண்ண அம்மா பண்ணணும். எப்படின்னாரு இல்லையே அந்த முயற்சி. சுவாமியை எங்க கண்டுனார்? அவரவர் தம்முள் தாம் கண்டு வழிபடுதல் இன்றி தேடி நிற்கும் இடம் அன்றாம். கோயில்கள் அங்கங்க எல்லாம் போய் வழிபாடு செய்த உள்ளத்துல அந்த அன்பு இல்லைன்னா அந்த வழிபாடு விட்டு பெறாது. கோயிலுக்கெல்லாம் போகணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுல நோக்கம் எப்படி இருக்கணும்னாரு உள்ளம் அதுல இருக்கணுமே. அதெல்லாம் இல்லாம நான் 12 கோயில் அது பார்த்துட்டேன்னு சொல்லது. உடலையெல்லாம் வருத்தினா கூட உள்ளம் உருகலைன்னா அங்க கிடைக்க மாட்டான். அதான் நீங்க சொல்ல. என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கனலில் பொரிய வறுப்பினும் அன்பொடு அகம் குலைவார் கன்றி என்போன் மணியினை எய்த ஒண்ணாதே. அப்ப மனசு உள்ள குலையணும்னா என்ன? அங்கதான் சுவாமியை நம்ம பிடிக்கணும், முதல்ல தேடணும். அதனால அங்க போய் இங்க போய் பரபரப்பு அதுல இல்லை சொல்ற. அதுதான் சொல்ற. முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் சொல்ற திருமூலர். அதனால ஓட்டற்று இதெல்லாம் இல்லாம இவ்வாறு நாம் நிற்கணும். அப்படியே இந்த பாட்டை திருக்களிப்படியார் சொல்லி போச்சு.
அருமையா சொல்லி. ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமூட்டி தேட்டற்று நின்ற இடம் சிவமாம். நாட்டுற்று நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமாக தேடும் இடம் அன்று சிவம். அதான் தெளிவா சொல்லிட்டேன். நாட்டுற்று இந்த நாட்டுல நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமாக பலவிதமாக தேடும் இடம் அன்று சிவம். ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று நின்ற இடம் சிவமாம். இதுதான் திருக்கழிப்படி. அப்படியே சொன்ன கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அருமையா சொன்னார். அப்ப எவரேனும் தாமாயில் ஆடத்திட்டு திருநீரும் சாதனமும் கண்டால் ஊசி உவராதே கண்டு அவரவரை உகந்து நோக்கி என்ற அடிமைத்தினம் ஓந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அப்புறம் சமையல தான் நம்பிக்கை எல்லாம் கொடுக்கும். உள்ளத்திலே பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. பாங்க தேடி கண்டுகொண்டேன் திருமாலுடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொன்னாரு திருங்கமாலையில. திருமாலும் நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் சொல்றாரு இல்லையா? அதனால அதுதான் அந்த மேலான நிலையத்தை அங்க வலியுறுத்துற. ஒட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று இடம் சிவம் உந்தி பர தேடும் இடம் அகுதன்று உந்தி வர. அதனால பெருமானை போக்கும் வரவும் உணர்வும் இல்லாத அதனால ஒரு விதமான அசைவுமற்று என்றும் ஒருதன்மை தாய் விளங்கும் பொருள் அந்த பொருள். அதனால அதை நம்ம எப்படி பண்ணாரு? அவனுடைய சூரியனை பார்க்க வேண்டும்னு என்ன பண்ணும்? சூரியனிடம் இருந்து வந்த கதிர்களையே துணையாக கொண்டு சூரியனை தேட வேண்டியது. டார்ச் லைட் அடிச்சு இங்க என்ன சார் அங்க என்ன இந்த ரூமுக்குள்ள பார்த்தா அந்த ரூமுக்குள்ள போனேன் பாத்ரூம் கொண்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன் சார் சூரியன் இல்ல சார்னா கிடைப்பானா? இல்ல. அப்ப சூரியனை பார்க்கணும்னா சூரியனுடைய கதிரினுடைய துணையாகவே இந்த சூரியன் என்பது சிவம். அவனுடைய கதிர் அல்லது அந்த கதிர்கள் அது என்னன்னா திருவருள். அதனால அந்த திருவருளையே சார்ந்து நின்று அப்ப மனசுல அப்படியே நின்று தெளிவா இருந்தோம்னா அவன் உள்ளே இருக்கிறான்னு. நாங்க வெளிப்படையா உள்ளம் உருகில் உடனாவர்னாரு இங்க. அதனால அங்க போய் இங்க போய் பரபரப்பாய் தேட வேண்டாம். அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்றோம். தேவையில்லாத டென்ஷன் வேண்டாம். இதுதான் திருவுந்தியார். இன்றைய வாழ்க்கை முறைக்கு திருவுந்தியார் தரும் பாடம் என்ன கேள்வி கேட்டா இதான். பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று விஞ்ஞான சம்பந்தர் சொல்லிய செய்தியை அதற்கு காலத்தால் முன்னே தோன்றிய இந்த சாத்திரம் ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேற்றற்ற இடம் சிவம் என்று தெளிவா சொல்லியிருக்கு. இதற்கும் காலத்தால முந்தியதாக கருதப்படுகின்றது. திருவாசகம் தெளிவா சொல்லிட்டு பப்பர நீ விற்றிருந்து உணரும் அடியார் அவருக்கு என்ன நடக்குனாரு? பந்தனை அறுத்தார் இல்லைங்களா? அதனால ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்ற இடம் சிவம் உந்தி வர தேடும் இடம் அதன்று உந்தி வர என்று சொல்லி அதனால அது அப்படியே ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று நின்ற இடம் சிவமாம். நாட்டுற்று நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமாக தேடும் இடம் அன்று சிவம் என்று திருக்களிற்றுப்படியாரும் சொன்ன அந்த செய்தியோடு 13வது பாட்டுல நம்ம இன்னைக்கு சிந்தனையை நிறைவு செய்கிறோம். இதுக்கு துணையா இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்முடைய இந்த காஞ்சி சங்கரா மடத்தினுடைய வீடாதிபதிகளாக இருக்கின்ற சுவாமிகளுடைய குருவருளுக்கும் நம்முடைய முதல்வர் நம்முடைய தமிழ் துறை தலைவர் ஒருங்கிணைத்தருகின்ற பேராசிரியர்கள் கலந்து சிறப்புகின்ற அடியார் மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி ஒரு 10 நிமிடம் லைன்ல இருக்கிற இன்னை பகுதிகளில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதையும் நாம பேசிக்கொண்டு சரியா 4:30க்கு நம்ம நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். நீங்க இப்போ நிறைய நடுவுல மேற்கோள் கொடுக்குறீங்க இல்லைங்களா? அந்த செய்யுளெல்லாம் நாங்க எதுல இருந்து ஓரளவு இப்போ கேட்கும் போது ஞாபகம் இருக்குங்க ஐயா. அப்புறம் வேற வேற சமயத்துல படிக்கும் போது நீங்க நிறைய மேற்கோள் கொடுக்குறீங்க இல்லைங்கய்யா? அதெல்லாம் எதுலன்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? 1-2 தேவாரம் திருமந்திரம் புரியுது. எல்லாமே எதுல இருந்துன்னு சொல்லிதான் நான் சொல்றேன். எதுவுமே பாட்டை மட்டும் சொல்றது இல்ல. இது திருமந்திரம், இது 2ஆம் திருமுறை,
இது திருவாசகம் அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க வந்து அதுல இப்ப அவசரமா எழுதிக்க முடியலன்னாலும் இந்த யூடியூப் வீடியோ வருது, திரும்ப கேட்கும் பொழுது அது எந்த இடம்னு எடுத்துக்கொள்ளலாம். சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி. ஐயா மதிவாணன், சொல்லுங்க. அந்த ஆதாரத்தை பத்தி சொன்னீங்க. ஆமா ஐயா. ஒரு பாடல்ல திருப்புகழ்ல அருணகிரியார் சொல்லுவார், ஆதாரம் பயில் ஆரூரான்னுவாரு. ஆரூரார் அந்த மாதிரி அத ஆதாரம் பத்தி இது பண்ண பாடல் ஏதாவது இருக்கு ஐயா? அதாவதுங்க ஐயா, அந்த ஆதாரத்துல வாசுகியம்மா கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கங்களேன், திரும்ப பேச ஒரு நிமிஷம் நீங்க பேச வரும்போது ஆன் பண்ணுங்க. அதாவதுங்க ஆதாரத்தை வந்து இந்த பூலோகத்திலேயே 6 தலங்களை 6 ஆதாரங்களுக்கு என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. உதாரணத்திற்கு நிலம் என்பதற்கு திருவாரூரையும், நீர் என்பதனை திரு ஆனைக்காவும், அது நம்ம இதுல இந்த பஞ்சபூத தலங்களா சொல்ற மாதிரி இங்க வந்து மூலாதாரம் என்பது திருவாரூரும், சுவாதிஷ்டானம் என்பது திரு ஆனைக்கா என்றும், மணிபூரகம் என்பது திரு அண்ணாமலை என்றும், அநாகதம் என்பது காசி என்றும், விசுத்தி என்பது திருக்காலத்தி என்றும், ஆங்கை என்பது சிதம்பரம் என்றும் நூல்ல குறித்திருக்கிறார்கள். இத பெரிய புராணத்துக்கு குறிப்புரை எழுதும் பொழுது சீகேசையா வந்து ஒரு இடத்துல காட்டுறார். அதனால இப்படி 6 ஆதாரங்களாக சொல்வது உடம்பு என இந்த பிண்டம் தான் வந்து உலகத்தை அண்டம் என்று சொல்லுகின்ற ஒரு யோக நெறியில இந்த உடம்பில இருக்கிற இந்த 6 தான் இந்த உலகத்துல இருக்கிற இந்த 6 கோயில் என்று இருக்கிறார். அதனால அதுல அண்ணாமலை என்பதும் வந்து மணிபூரகம் என்கின்ற தொப்புளை சொல்லுகின்ற ஒரு ஸ்தலமாகவும் அமையப்பட்டிருக்கு. ஆனா அந்த திருப்புகழ் பார்க்கணும், வேற அதுல என்ன செய்திகள் இருக்கலாம், மேலும் நிறைய இருக்கலாம் கண்டிப்பா. அதற்கடுத்து ஐயா, நீங்க அத மூளையில் இருந்தாரை முற்றத்தில் விட்டார் என்று உந்தி பெற, தவத்தில் பெரியார் என்று உந்தி பெறன்னு சொல்றாங்க. அதுக்கு அடியன் ஒரு சின்ன டவுட், இப்படி சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. மூளை என்றால் இந்த உயிருக்கு உடலில் கிடைக்காத ஒரு நிலை. மூளை என்பது முற்றம் என்றால் கடவுள் வந்து ஒரு உடலை கொடுத்து புல்லோ பூண்டோ புழுவோ மரமாவோ கொண்டாந்து உலகத்துல கொடுத்து இதுல பழக்கப்படுத்தி அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அதுக்கே நம்ம திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரே சொல்லுவாரு என்னன்னா, பாடலோடு ஆடல் தவமேனுவாரு. அப்படி நமது உலகத்துல இருந்து அவனுடைய புகழை பாடி ஆடினா நம்ம தவம், அதான் தவம்ன்றாரு. அப்போ அது கிடைச்ச உடனே தவத்தில் பெரியார் என்று உந்தி பெற அப்படி இல்ல இல்ல சொல்வதாக இல்ல இல்ல. அது ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, பெருமான் முதல்ல செய்கின்ற அந்த உபகாரத்தையே வந்து சகல நிலைக்கு கொண்டு வந்ததா சொல்லல. அப்படின்னா அதை விட மேலான அப்படின்னா சுத்த நிலைக்கு எடுத்துட்டு போனதுதான் உரையாசிரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா அவன் சகலத்துக்கு கொண்டு வந்ததும் அவன் தான். ஆனால் வந்து அவன் செய்த பேருபகாரத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். அதனால வந்து என்ன பண்ணாங்க, அது வந்து சுத்த நிலை கொண்டு போனதுதான் சொல்லிட்டாங்க. அப்ப தவத்தில் தலைவர்ங்கிறத ரெண்டா சொல்றாங்க. நம்ம தவம் செய்யறதற்கு அவன் தலைமை, அவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னாங்க. அருணையார் தான் என்ன சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே யாரு இப்படியான ஒரு தவம் செய்யறாரோ அவன் தான் தலைவன் அப்படின்னு பொருள் எழுதுறாரு. அதாவது வந்து அந்த தவத்தை யாரு உயர்ந்த நிலையில நின்று செய்யறானோ அவன் தலைவன். 1000 பேர் தவம் செய்யறாங்க, ஆனா ஒருத்தர் அந்த பலனை அனுபவிக்கணும், அவன் தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப விளையாட்டுல ஒருத்தர் ரொம்ப நல்ல விளையாடுனா அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படி வந்து அது அருணையாருடைய குறிப்பு அப்படி எழுதுறாரு. பொதுவா ஆசிரியர்கள் எப்படி எழுதுறாங்க, நம்ம தவம் செய்து யாரை நோக்கி தவம் செய்வோம், தலைவன் யார் தலைவர் சுவாமி அப்படின்னு வந்து எழுதுறாங்க. அப்படிதான் உரையாசிரியர் எழுதுறாங்க. அதாவது பொதுவா பேச்சு வழக்கில பேச்சு தமிழ்ல முற்றம் என்றால் நம்ம இந்த தெரு தானே சொல்லுவோம், ஒரு இது ஒரு 4 பேர் பாக்குற மாதிரி இடம், அதுக்காக சொன்னோம் ஐயா. இல்ல உண்மைதான் உண்மைதான். அதனால அப்படி வந்து பார்த்தா அதனால சகலமும் தோணுது. இல்ல செயல்படாமல் இருந்த நாம எங்க போய் அடுத்தாலன்னா பெருமானுடைய திருவடியில போய் இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த செயலை எங்க அனுபவிக்கிறது. அதனால முற்றம் என்பதனை சுத்த நிலை என்றுதான் உரையாசிரியர். ஐயா வணக்கம். நமசிவாய அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு எழுத்துக்கும் சொன்னீங்க, மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. எழுதிக்கங்கம்மா, எழுதிக்கங்க. எழுதிக்கிறேன், சொல்லுங்க. நமசிவாயன்னு சொன்னா ந என்பது அவனுடைய மறைப்பு ஆற்றல். மறைப்பாற்றல். ந என்பது ஆணவமலம். சி என்பது சிவம்.
வா என்பது சக்தி, யா என்பது ஆன்மா. அருமை. ஆமா, இது சிவாய நமனால் இப்படிதான் பொருள் கொள்ளும். சீனா சக்தி, வான்னா அதேதான். சீனா சிவம், வான்னா சக்தி. அப்படியே சிவாய நமன்னு சொன்னாலும் சரி, சிவாய நம ஐயா ஒரு நிமிஷம். வாசுகியம்மா சொல்லுங்க என்ன நீங்க சொன்னீங்க. தவ முனிவர் சுந்தரர் தவவேந்தர் மாணிக்கவாசகர் இருக்கு. அந்த மாதிரி மாணிக்கவாசகர் இருக்கு இல்லங்கம்மா. மாணிக்கவாசகர் இங்க அப்படி ஒண்ணும் இல்ல. வாதூர் புராணத்துல தவ தலைவர்னு ஒரு குறிப்பு வருது. அவரு வாதூர் புராணத்துல இருக்கு. அவரையே தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பாக. அப்புறம் இந்த 4 இதழ் தாமரை, 6 இதழ், 10, 12, 16 வருது. மேல ஆக்னேய்க்கு எத்தனை இதழ்ங்கய்யா? 2ங்கம்மா. 2. அதே கீழே 4, மேல 2. எதுங்கம்மா? கீழே மூலாதாரத்துக்கு 4. ஆமா. ஆக்னேய்க்கு 2. ஆமா ஆமாங்கம்மா. ஆமா. ஐயா வணக்கம். இப்போ நீங்க 6 தலம் சொல்லிட்டீங்க இல்லைங்களா? திருவாரூர், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, காசி, காலத்தி, சிதம்பரம் சொல்லிட்டீங்க. இப்போ சகசிராரம்னு வரும்போது 12 அங்கலம் சொல்றீங்க இல்லைங்களா? மதுரை